பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாவே எல்லாருமே ஒரே விஷயத்தை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. பவர். பாலிடிக்ஸ்ல இருக்கிற பவர், கிரிக்கெட்ல வர பவர் பிளே ஆர் எலக்ட்ரிசிட்டியோட நெசசிட்டி. பாலிடிக்ஸ் அண்ட் கிரிக்கெட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். பட் உங்களுக்கு எது ரொம்ப முக்கியம்னு இப்ப பார்க்கலாம். இந்தியாவோட ரைசிங் பவர் டிமாண்ட்ல பெனிஃபிட் ஆகுற 10 ஸ்டாக்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி அப்ஸ்டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சம்மரோட இந்த ஹீட்ல பவர் கன்சம்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆகும். இந்தியாவில் அதிக எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறது இண்டஸ்ட்ரீஸ், அதாவது 42% அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் 26%. இந்தியா மாதிரி ரேப்பிடாக எக்கானமி க்ரோ ஆகிற கண்ட்ரியில் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் ஹையாக தான் இருக்கும். இந்த ஏப்ரல் டு மேல மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில் யூஸ்வலை விட ரொம்ப ஹீட் இருந்துச்சு. இந்த வருஷம் அபவ் நார்மல் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆனதுனால ஏசி, கூலர்ஸ் போன்ற கூலிங் அப்ளையன்சஸோட யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்கு. இதனால பவர் கன்சம்ஷனும் அதிகமாக இருக்கு. இதுதான் இந்த வருஷத்தோட ஒரு நாளைக்கு தேவையான ஹையஸ்ட் பவர் சப்ளைக்கான பீக் பவர் டிமாண்ட் நம்பர். மார்ச்க்கு அப்புறம் ஏப்ரல் அண்ட் மேல ஒரு ரேஸ் இருந்துச்சு. அதுலயும் மே 24 தான் ஹையஸ்ட் டிமாண்டா ரெக்கார்ட் ஆயிருக்கு. தட் இஸ் 240 கிகாவாட்ஸ். அது போக ஏப்ரல் ஓவரால் பவர் கன்சப்ஷன் அப்ராக்சிமேட்லி 11% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இவிஸோட யூசேஜ் அதிகமானதுனால டிரான்ஸ்போர்டேஷன் செக்டார்லையும் பவர் டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. பவர் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு பவர் ஸ்டாக்ஸ். பவர் ஸ்டாக்ஸ் பெனிஃபிட் ஆகிற மாதிரி இண்டஸ்ட்ரீஸ், ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் செக்டார்னு எல்லாரும் பவர் டிமாண்டை அதிகப்படுத்துறதுல கான்ட்ரிபியூட் பண்றாங்க. லாஸ்ட் 6 மந்த்ஸோட ரிட்டர்ன்ஸை பார்க்கும்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்டர்ஸ்க்கு 44% to 71% ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கூடுதலாக சிஇஎஸ்சி, ஐஇஎக்ஸ் அண்ட் அதானி டிரான்ஸ்மிஷன் போன்ற பவர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் ஃபோக்கஸ்ல தான் இருக்கு. லாஸ்ட் இயரோட போஸ்ட் சம்மர் டேட்டாவை பார்க்கும்போது இந்த ஹையர் பவர் டிமாண்ட் சம்மரோட முடிஞ்சிடும்னு நினைக்காதீங்க. லாஸ்ட் இயர் போஸ்ட் சம்மர் டேட்டாவை இப்ப பார்க்கலாம். வின்டர் மந்த்ஸை சேர்க்காம பார்த்தா ஆகஸ்ட் டு அக்டோபர் பவர் டிமாண்ட் ஹையா தான் இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் ஹை ஹியூமிடிட்டி அண்ட் ஃபெஸ்டிவல் சீசனுக்கு முன்னாடி இருந்த இன்க்ரீஸ் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி தான். ஸோ நம்பர் 1 பவர் ஸ்டாக் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. We'll see you soon with a new video. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.